வணக்கம். இது தேர்தல் திருவிழா. நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கிட்ட நிலையில தமிழ்நாட்டோட அரசியல் களம் நாளுக்கு நாள் பரபரப்பா மாறிட்டே வருது. அரசியல் ரீதியான விமர்சனங்கள் பரப்புரைன்னு தமிழ்நாட்டில் நடந்த முக்கிய நிகழ்வுகளை இந்த தேர்தல் திருவிழா நிகழ்ச்சியில பார்க்கலாம். மோடி மீண்டும் பிரதமரா வரக்கூடாதுன்னு சொல்ற தைரியம் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கான்னு கேள்வி கேட்டிருக்கிற அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அதிமுக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் வீட்டுல அமலாக்கத்துறை சோதனை நடத்தப்போ பழனிசாமி கண்டிக்காதது ஏன்னு கேட்டிருக்கிறாரு. திருவள்ளூர் தொகுதியில பிரச்சாரத்தில் ஈடுபட்ட உதயநிதி ஸ்டாலின் வேற சில கேள்விகளையும் கேட்டிருக்கிறாரு. அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். திமுகவை விமர்சிக்கிற அளவுக்கு பாஜகவை விமர்சிக்க மாட்டேன்றீங்களேன்னு செய்தியாளர்கள் கேட்டதுக்கு கூட்டணி தர்மம்னு ஒரு மழுப்பலான பதில் சொல்லி சமாளிச்சிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. அப்படி என்ன சொல்லி இருக்கிறாருன்னு இப்ப பார்க்கலாம். எஸ்டிபிஐ வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் தூங்கி வழிஞ்ச அதிமுக முன்னாள் அமைச்சர், பாமக வேட்பாளர் பேசிட்டு இருக்கிறப்பவே எழுந்து போன பாஜக நிர்வாகிங்க, தக்காளி வித்து வாக்கு சேகரித்த பிரபல வேட்பாளர்னு சுவாரஸ்யங்களுக்கு பஞ்சமே இல்லாம பரபரப்பா போயிட்டு இருக்கு தேர்தல் களம். அப்படி நடந்த சில சுவாரஸ்ய தருணங்களை இப்ப பார்க்கலாம். வாக்கு வங்கி இல்லாத ஜி.கே. வாசன், டிடிவி தினகரனுக்கு எல்லாம் சின்னத்தை ஒதுக்குற தேர்தல் ஆணையம் 4 எம்எல்ஏக்களையும் ஒரு எம்பியினையும் வச்சிருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஏன் ஒதுக்க மறுக்குதுன்னு அமைச்சர் பொன்முடி கேள்வி எழுப்பியிருக்காரு. அவர் தெரிவிச்ச கருத்துக்களை இப்ப பார்க்கலாம். தொண்டர்களை உற்சாகப்படுத்த விசிலடிக்க முயற்சி செஞ்ச முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் அந்த முயற்சி தோல்வி அடைஞ்சதால என்ன பண்ணார்னு பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவேளை. கரும்பு விவசாய சின்னம் கிடைக்காம பைக் சின்னத்துல போட்டியிடுற சீமான் கன்னியாகுமரியில பிரச்சாரம் பண்ணப்போ அவரு பேசின மைக்கே சரியா செயல்படாம சோதிச்சிருக்கு. மைக் சின்னத்துக்கு ஓட்டு கேட்டு பேச விடாம மைக்கே சோதிச்சா என்னதான் பண்றதுன்னு சலிப்படைஞ்சிருக்காங்க நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜெயிலுக்குள்ள இருக்கும் போதே கரூர்ல போட்டியிட மாட்டேன்னு அண்ணாமலை கோயம்புத்தூருக்கு ஓடிட்டதா விமர்சிச்சிருக்காங்க திமுக எம்பி கனிமொழி. கரூர்ல பேசும்போது பொய் சொல்றதுக்குன்னே அண்ணாமலை டியூஷன் வச்சு படிச்சிருப்பாரு போலன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. 32 மூட்டை முந்திரிய வித்து 32 பவுன் தங்க நகை வாங்கின காலம் ஒண்ணு இருந்ததுன்னு அழகி பட காலத்து பிளாஷ்பேக் சொன்ன பாமக வேட்பாளர் தங்கர் பச்சான் இன்னைக்கு விலைவாசி ஏறி போய் இருக்கிறதுக்கு யாரு காரணம்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கிடுச்சு. இனி வர நாட்கள்ல நடக்கிற அரசியல் சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க தேர்தல் திருவிழா நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. நன்றி, வணக்கம்.